ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்றைக்கி காசிக்கு நிகரான 6 ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமான மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் ஸ்தலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மயூரநாதர், மயூரம் அப்படின்னா மயில் வடிவம் அப்படின்னு அர்த்தங்க. மயில் ஆடுதுறையே மயில் ஆடும் துறை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே நம்ம சென்னையில் மயிலாப்பூர் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த மயிலாப்பூருக்கும் மயிலாடுதுறைக்கும் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது உண்டு. இங்கே பார்வதி தேவி மயில் வடிவம் கொண்டு சிவபெருமானை வழிபட்ட இடமாக இந்த இடம் திகழ்கின்றது அப்படின்னு சொல்லணும். தக்ஷன் யாகம் நடத்தும்போது சிவன் பார்வதிக்கு அழைப்பு விடுக்கலை. பார்வதி தேவி போகிறதுனால கோவித்த அங்கே ஈசன் மயிலாக போகும்படி சாபமிடுகிறார். அந்த மயிலுக்கு சாப விமோச்சனம் வழங்கி அவரை ஆட்கொண்ட அபயம் அளித்த அபயாம்பிகையாக வீற்றிருக்கக்கூடிய இடம்தான் இந்த மயூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லலாம். இந்த மயிலாடுதுறையில் உள்ள விசேஷம் என்ன? இதுவும் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களுக்குள்ள ஒன்று. அப்பரரும் சம்பந்தரும் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்குது. இந்த இடத்தினுடைய மயூர தாண்டவம், அதாவது கௌரி தாண்டவம்னு சொல்லக்கூடிய மயூர தாண்டவம் நடைபெற்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்தில் ஒரு ரொம்ப விசேஷம் என்னென்னா, ஐப்பசி துலாஸ்நானம் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷமானதுங்க. இங்கே காவிரி கரையில் ஐப்பசி துலாஸ்நானம் நீராடி இறைவனை பூஜை பண்ணுறதுங்கிறது. ஒரு தம்பதிகள் வர்றாங்க. அந்த தம்பதிகளுடைய பேர் நாதசர்மா அனவித்யாம்பிகை அப்படிங்கிற தம்பதிகள் அந்த கோவிலுக்கு வர்றாங்க துலா ஸ்நானம் பண்ணுறதுக்கு. அன்னைக்கு கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் 30வது நாள். இந்த ஐப்பசி 30வது நாள் நீராடல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப மனக்கவலையோடு அங்கே தங்கியிருக்காங்க. அன்று இரவு ஈசன் கனவுல உங்களுக்கு அதனால் என்ன, சூரியன் உதித்ததற்கு அப்புறம்தான் மறுநாள் அப்படிங்கிறது தொடங்குது. நீங்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நீங்கள் நீராடி விடுங்கள், உங்களுக்கு துலா ஸ்நானத்திற்கு உண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லிடுறேன். அதனால் அவங்க கார்த்திகை 1ஆம் தேதி அங்கே சூரியன் உதிப்பதற்கு முன்பு அங்கே அந்த துலாஸ்தானத்தை முடிக்கிறாங்க. இந்த வயதான தம்பதிகளுக்காகவே ஈசன் அந்த ஒரு நாள் துலாஸ்தானத்தை தள்ளி போட்ட நிகழ்வுங்கிறது இங்கே ரொம்ப அதிகப்புறமானது. அந்த தம்பதிகளை ஆட்கொண்டு அவங்க பேரில் நாதசர்மாவுக்கு ஒரு சிவலிங்க வடிவிலையும், அங்கே அனவித்யாம்பிகை அம்பாள் சன்னிதானத்துக்கு பக்கத்துலேயும் இடம் கொடுத்துருக்க ஒரு பக்தர்களுக்கும் அங்கே இடம் கொடுத்துருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த கோவிலில் ரொம்ப மெய்சிலிர்க்க வலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே போல் இங்கே மயிலம்மன் சன்னதி, சிவனும் பார்வதியும் மயில் ரூபத்தில் நடனமாடி அங்கே இருந்த இடம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. நம்ம மயில் வாகனம் முருகப்பெருமானுக்காக நம்ம விசேஷமாக அது பண்ணுவோம். இங்கே சிவன் பார்வதியே அங்கே மயில் ரூபத்தில் விளையாடிய இடம் அப்படிங்கிறது இந்த இடத்தினுடைய ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? சனி பகவானுக்கு பிரீத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக, சனி பகவானுடைய தாக்கம், சனி திசையினால் ஏற்படக்கூடிய தாக்கம். இங்கே சனி பகவான் ஜுவாலை அந்த தலையில் நெருப்பு எரிகிற மாதிரியான ஒரு திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். கூடுதலாக தனி சன்னதியில் சனி பகவான் சிவலிங்க பூஜை செய்கிற திருக்கோலத்தில் இங்கே காட்சி கொடுக்குறாருங்க. அது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. சனி பகவானின் அந்த நிகழ்வுகள் நமக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அல்லது சனி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடியவர்கள் இந்த ஆலயத்தில் போய் வழிபாடு செய்தால் அந்த சனி தோஷம் அப்படிங்கிறது நிகழும். அந்த வயசான தம்பதிகள் அந்த தீர்த்தத்தில் நீராடுறதுனால அந்த துலா ஸ்நானம்ங்கிறதே பாவங்களை போக்கக்கூடிய ஒரு ஸ்நானம்ங்க. அதுலேயும் கூடுதலாக கங்கை இங்கே நீராடி இந்த ஸ்தல ஈசனை வழிபட்டு தன்னுடைய பாவங்களை போக்கி கொண்ட ஒரு இடம். அந்த நாள் அப்படிங்கிறது ஐப்பசி அமாவாசையான தீபாவளி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தீபாவளி திருநாளப்போ இங்கே துலாஸ்நானம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய அந்த சகல பாவங்களும் போக்கக்கூடியதாகவும் இங்கே ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது உண்டு. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் அப்படிங்கிறது மயூரநாதராக மயிலாடுதுறையில் இருக்கக்கூடியவர். காசிக்கு நிகரான, ஏன்னா பாவம் நீக்கிய ஸ்தலம் இல்லையா, அந்த பாவம் நீக்குது அப்படிங்கனாவே அது காசி தாங்க.
காசிக்கு போனால் கர்மம் தொலையும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம இந்த ஸ்தலங்களிலெல்லாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இந்த மயூரநாதரை வழிபட்டு நம்ம வாழ்க்கையிலும் நம்ம செய்த வினைகளுக்கான தீர்வுகளை சந்தித்து, ஏன்னா எல்லாமே கர்ம பலன் தான், நம்ம கஷ்டப்படுறோமா கர்ம பலன் தான், அந்த கர்ம பலன்களை அகற்ற அந்த ஈசனிடம் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வோம். இங்கே எல்லாமே சுயம்பு மூர்த்திகள் தான். இங்கே உள்ள இந்த காசிக்கு நிகரான இந்த ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய அத்தனை ஈசனும் சுயம்பு மூர்த்தி தான். அதனால் இந்த சுயம்பு மூர்த்தியினுடைய அனுகிரகம் நம்மளுக்கும், மயூரநாதரனுடைய அனுகிரகம் நம்மளுக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.